ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை விட கொஞ்சம் கம்மியாக ரவை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். இதில் வந்து ரவை சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மாவு வந்து ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சட்னி பண்ணுற மாதிரி தான். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளித்து விட்டோன்னா சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடும். இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா அடை தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தோசை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது மேலே இன்னும் கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வேணால் கூட மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து மல்லியில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த தோசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது, வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து மசாலா, காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.